கையெழுத்து வாங்கிட்டீங்களே? எப்படிமா கேரளா ஸ்டேட்ல போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற சிவதாஸ் மாதிரி ஒரு பெரிய குற்றவாளி கிட்ட வக்கீலான எங்களாலேயே போய் 4 வார்த்தை பேச முடியாது, நீங்க எப்படி கையெழுத்து வாங்குனீங்க? இது நிஜமாவே சிவதாஸோட கையெழுத்து தானா? என்ன சார் நீங்க எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம், நம்ப மாட்டேங்கிறீங்களே? அதுக்கு இல்ல தொல்காப்பியன், ஜெயில ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், இதுக்கு மத்தியில இதை எப்படி சாதிச்சீங்கன்னு தான் புரியாம கேக்குறேன். அதுக்கு காரணம் அபிதான். அப்படியா? கங்க்ராட்ஸ் அபி. தேங்க்யூ சார். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இத வச்சு சிவதாஸோட ஷேர்ஸ் எல்லாம் சட்டப்படி உங்க பேருக்கு மாத்த வேண்டிய ஏற்பாடெல்லாம் இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். ஆமா, இங்க நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல? தெரியும் சார். ஆதியோட அரெஸ்ட் தானே? தெரியுமா? தெரியும். ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினதும் நேரா அந்த ஆதி கிட்ட போய் 2ல 1 பாத்துடலாம்னு நினைச்சேன். ஏமா? ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே கேரளால ஆள் செட்டப் பண்ணிருக்கான் சார். எங்களை கொல்ல பார்த்தா. அப்படியா? அடப்பாவி. ஆனா அதுல தாரக என்ன பாவம், ஒரு நல்ல பொண்ணு இறந்து போயிட்டா. அன்னைக்கு மஞ்சுளா, இன்னைக்கு தாரக என்ன குறி வச்சு அப்பாவிங்கள வரிசையா கொண்டுகிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேளை அதுக்குள்ள அவன் அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டான். சார், அந்த சங்கரபாண்டி ஏதோ தலைமறைவாயிட்டதா கேள்விப்பட்டோம். ஆமாமா, அந்த ஆள் ரொம்ப தெளிவானவர். சட்டுன்னு தலைமறைவாயிட்டாரு. முன்ஜாமீன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாரு, அதையும் இன்னைக்கு வாங்கிட்டாரு. அபி, அவங்க நெருக்கடியில் இருக்காங்க. இப்ப நாம ஸ்பீடா இறங்கினா நல்லா இருக்கும். இப்ப சொல்லுங்க சார், எந்த மாதிரி ஏற்பாடுகள் நம்ம பண்ணணும்? ஏதாவது உங்ககிட்ட ஐடியா இருக்கா? அபி, நம்ம தொல்காப்பியன் கங்கா வீடு கட்ட லோன் வாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாரு இல்லையா, அதை வச்சுதானே அவங்க ஷேர்ஸை மாத்தி எழுதிக்கிட்டாங்க. அதை ஃபோர்ஜரி நாம ப்ரூவ் பண்ணாலே போதும். சிவதாஸோட ஷேர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இதையெல்லாம் நாம சரி பண்ணிட்டோம்னா அபி கன்ஸ்ட்ரக்ஷன் முழுசா உங்க கைக்கு வந்துடும். சார், அப்புறம் அந்த விஸ்வநாதன் சாரோட ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வாங்கியிருக்காங்களே, அது ரொம்ப கம்மி தான். அதை வச்செல்லாம் ஆதி ஒண்ணுமே செய்ய முடியாது. கவலைப்படாதீங்க அபி, காத்து நம்ம பக்கம் தான் வீசுது. தேங்க்யூ சார். நீங்க ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்க வந்திருக்கீங்க. டயர்டா வேற இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே சார். வர சார். வாங்க. வரேன் சார். ஓகே. என்னாச்சு அபி? தாரகையோட மரணம் மனசை குடைஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனா வக்கீல் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இப்பதான் மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிவதாஸ் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. துல்ஸ், அந்த தாரகையோட சாவுக்கு இப்பதான் ஒரு அர்த்தமே இருக்கு. ஆமா அபி, ஆனா நீங்க அதையே நினைச்சு ஃபீல் பண்ணி அப்செட் ஆயிட்டீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. முதல்ல வீட்டுக்கு போகணும் துல்ஸ். கொச்சின் போனதுல இருந்து அம்மாக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நம்மள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அவங்களும் நமக்கு ஃபோன் பண்ணல. வாங்க முதல்ல வீட்டுக்கு போய் அம்மாவை பாப்போம். சரி பே, வாங்க போலாம். வித்யா, அடியே வித்யா. என்னம்மா? வித்யா, இங்க இருக்கியா? இந்த பாரு, வாசல்ல காய்கறிக்காரன் நிக்கிறான். அந்த சாமி அலமாரி கீழே 20 ரூபாய் செல்லாத நோட்டு ஒண்ணு இருக்கும், அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடு. அதான் அன்னைக்கு வாங்க மாட்டேன்னு சொன்னால. திமிரு பிடிச்சவன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? அப்ப நாளை கொடுக்குறேன்னு சொல்லு போ. ஐயோ, என்கிட்டயே அழுத்துக்காத. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லங்கிறேன். தலையெழுத்து. ஏண்டா பாஸ்கரா, அந்த அபிக்கு தான் கம்பெனி இல்லைன்னு ஆயி போயிடுச்சுல, அப்புறம் இப்படி உட்காந்து பேப்பரை படிச்சுட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? போய் அந்த ஆதியை பார்த்து நான் எப்பவும் போல வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு போக வேண்டியதானடா. என்னடா பாக்குற? நீயே பார்த்தல, காய்கறிக்காரனுக்கு செல்லா நோட்டை குடுக்கிற அளவுக்கு நம்ம குடும்ப நிலைமை வந்துருச்சு. இத பாருமா, ஆதி கிட்ட என்னால கை கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படியே நான் முன்னாடி போய் நின்னு அவன் எனக்கு கொடுத்து 50 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இது வேற இருக்கா? ஏண்டா,
அவன் இன்னும் அதை ஞாபகம் வச்சிருப்பான். பெரிய வீட்டு பிள்ளையாச்சே, மறந்துருக்க மாட்டான். ஏண்டா அந்த அபியால இனி பைசா பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அவளை நம்பி தானடா நான் வித்யா கல்யாணத்தையும் நடத்தலான்னு இருந்தேன். இந்த மாதிரி ஆக போகுதுன்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வச்சுக்கே, அப்பவே கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம்டா. இன்னைக்குதான் உனக்கு பொறுப்பு வர போதும். தங்கச்சி கல்யாணம் ஆச்சேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? எல்லாமே போச்சேடா பாவி. இனிமே எவன்டா நம்ம வித்யாவை கட்டிக்க வருவா? நானே இருக்கணும் நொந்து கிடக்க, நீ வேற என் கை தடுத்துட்டு இருக்காது. ஆமா, என் வாயை மட்டும் நீ அடக்கிடு. துப்பு கட்ட பயல, துப்பு கட்ட பயல. டேய், வாழ்க்கையில எப்பதான் நீ சுதாரிப்பா இருக்க பழகிக்க போறியோ? புலம்பிட்டு இருக்காதேம்மா, எனக்கு தான் சுதாரிப்பு இல்லைன்னு தெரியும்ல. உனக்கு அதை திறமை இருந்தா நீ இந்த கல்யாணத்தை நடத்திரு. இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சலே கிடையாதுடா. இத பாருடா பாஸ்கரா, நாம ஏற்கனவே அமெரிக்கா சம்மந்தக்காரங்க கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துருக்கோம். நாம இப்படி இழுத்தடிச்சோன்னு வச்சுக்கியே, அந்த பணமும் வராது, என் பொண்ணு கல்யாணமும் நடக்காது. அப்புறம் நம்ம வித்யா வாழ்க்கை நட்டாத்துல விட்ட மாதிரி ஆயிடும்டா. அம்மா, நான் போன்னு சொன்னேன், இப்போன்னு சொல்றேன், இந்த சம்பந்தம் நமக்கு சரி வராது. கொடுத்த காசை திரும்ப வாங்க வழியை பாரு. அதை விட்டுட்டு மீதி காசு கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு மட்டும் நினைக்காத. என்னால ஒரு சல்லி காசு கூட புரட்ட முடியாதுமா. என் நிலைமையை புரிஞ்சுக்க. வேணும்னா ஒண்ணு செய், கொடுத்த காசை திரும்பி வாங்கிடு. வித்யாவோட கல்யாணத்தை வேற இடம் பார்த்து நடத்தி வைக்கலாம். அது எப்படிடா? நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ காசு நீ வாங்க போறியா, நான் போய் கேட்கட்டுமா? எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். உனக்கு ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு செலவு பண்ணி அவளை கட்டி கொடுக்கறதுல விருப்பம் கிடையாது. நீ எல்லாம் என்னடா அண்ணன் இப்படி பேசுறியே? அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக எவ்வளவோ செலவு பண்ணி கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் இந்த சனியனோட தலையெழுத்து. என்ன செய்யறது? என் பொண்ணு நல்ல அண்ணனோட பிறக்கல, நான் ஒருத்தி கிடந்து அல்லாடுற பாரு. அதான். அம்மா, உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. ஆமாண்டா, ஆமா. என் மக கோடீஸ்வரனை கட்டிக்கிட்டு கோடீஸ்வரியா வாழ்வான்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ எந்த குப்பத்துல தள்ள நினைச்சிருக்கியோ பாவி. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கட்டின புருஷனும் கால் காசு சம்பாதிச்சு வைக்கல, பெத்த புள்ளி இப்படி கையை விரிக்கிறான். ஐயோ, என் மக கல்யாணம் எப்படி நடக்கும்? அழறத நிறுத்த போறியா இல்லையா? சரி சாமி, சரி, நான் வாயை பொத்திக்கிறேன். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? கேக்குறேன், கேக்குறேப்பா. வேற வழி? என் மக வாழ்க்கை தான் இப்படி ஆயி போச்சு. எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி இருக்கு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த கஷ்டமோ? வாங்க தோல். இந்தாங்க பணம். வாங்க. தேங்க்யூ. அம்மா, உட்காருங்க. அம்மா, அம்மா, ஆர்த்தி, அம்மா, எங்க வெளியில இருக்கியா? அம்மா, ஆர்த்தி, எங்க போனாங்க எல்லாரும்? யாரையும் காணோம். வெளியில எங்கேயும் போயிருப்பாங்களோ தெரியலையே. மனோவை கேட்கலாம். மனோ, மனோ. மனோ, அம்மா எங்கடா? அம்மா ஆர்த்திலாம் எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு எங்கேயாவது போயிருக்காங்களா? சொல்லுடா மனோ, கேக்குறல்ல. நீ பேசாமே இருக்க. அம்மா மாமா ஆர்த்தி எல்லாம் வீட்ல காணோம், எங்க போயிருக்காங்க? சொல்லுடா. கேக்குறாங்கல்ல, சொல்லு மனோ. அம்மா ஆர்த்தி மாமா எல்லாம் எங்க போயிருக்காங்க? சொல்லுடா, என்ன பேசாம நிக்கிற? வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்ற இவ?
மனோ? என்ன சொல்றா இவ? நான் சொல்றேன். வழக்கம் போல அம்மாவும் ஆர்த்தியும் என்கிட்ட சண்டை போட்டாங்க. பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு, வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. என்ன பேசுற நீ? எத்தனை முறை சண்டை வந்திருக்கு? இப்ப என்ன புதுசா? ஏன் உங்க வீட்டை விட்டு போனோம்? அவங்க வீட்டை விட்டு போனது காரணமே நீங்க தான். நானா? இது ஏன் வீடு, வேணா நீங்க வீட்டை விட்டு வெளில போங்கன்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. அதனாலதான் எங்க அம்மா இந்த வாடகை வீட்டை விலைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க என் பேர்ல. உண்மை தெரிஞ்சா நீங்களா வருத்தப்படுவீங்கன்னு தான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தோம். ஹவுஸ் ஓனர் கிட்ட கூட இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், வழக்கம் போல வாடகை வாங்கிக்கங்க, கொஞ்ச நாள் பொறுத்து உண்மையை சொல்லலாம்னு சொல்லி வச்சிருந்தோம். ஆனா அம்மாவும் ஆர்த்தியும் பிரச்சனை பண்ணி எங்களை வீட்டை விட்டு வெளில போக சொன்னாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அபி, நீங்க எதுவும் அப்செட் ஆகாதீங்க. என்ன பண்ணுவது? பெத்த அம்மாவும் தங்கச்சி வீட்டை விட்டு போயிருக்காங்க, எதுவுமே சொல்லாம இருந்திருக்கீங்க. என்ன செய்ய சொல்றீங்க? அவங்க எதுவும் பேசாம இருந்திருக்கணும், அது கிடையாது. அந்த ஆர்த்தி கழுத போன இடத்துல ஒழுங்கா வாழ தெரியல, ஆனா இங்க வந்து வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கா. எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் பொறுத்துட்டு இருக்கிறது? என்ன பண்ண பேசுற நீ? பெத்த தாயும் கூட பிறந்த தங்கச்சியும் உனக்கு பாரமா போயிட்டாங்களா? அவங்க வாயை மூடிட்டு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் நிறைவேற்றிருப்பேன். அவங்களுக்கு என்ன சார் பெருசா தேவைப்பட போது? உடுத்திக்கிறது துணியும் வயிற்றுக்கு சோறு, அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு தன்மானம் அது இதுன்னு வெட்டி நியாயம் பேசிட்டு இருந்தா, பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி, கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் சரி, என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறிய நீ? உங்க அம்மா பெக்காமலா பிறந்த? ஹலோ, எல்லாரையும் அம்மா தாங்க பெத்து போடுவாங்க. பெருசா பேசுறீங்க, போங்க. தம்பி, பெரிய புத்திசாலித்தனமா பேசுறா நினைச்சு முட்டாள்தனமா பேசாத. ஏங்க, உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? அம்மா, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா? மனோ, உங்க அம்மா உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? உங்க அக்கா அபி, அவங்க சின்ன வயசா இருக்கும் போதே கை குழந்தையா இருந்த உடனே பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. உன்னை வளர்த்து ஐடி வரைக்கும் படிக்க வச்சாங்களே, அப்ப நீ சம்பாரிச்சியா? இத பாரு, உங்க அக்கா எங்க கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது தம்பியை படிக்க வைக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு ஒரே பேச்சா பேசிட்டு தான் இருப்பாங்க. அப்ப அவங்க ஒருத்தர் சம்பாத்தியத்துல உங்க குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப உனக்கு 25 வயசாகுது. கடந்த 4 மாசமா நீ சம்பாதிக்கிற. அப்ப 24 வருஷம் 8 மாசம் நீ சாப்பிட்ட சாப்பாடு, உடுத்தின துணி, நீ படிச்ச படிப்பு எல்லாமே உங்க அக்கா உனக்காக பண்ணது. அதுவும் பாசத்தோட பண்ணது. இதையெல்லாம் மறந்துட்டு நன்றி இல்லாம பேசுறிய மனுஷனா நீ? அவங்க 5 10 செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க 50,000 ரூபாய் கடன் போட்டோனே முழுசா நாங்க தானே எடுத்து கொடுத்தோம். என்னம்மா கணக்கு சொல்றியா நீ? உங்க வீட்டுக்காரர் பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இவருக்கு படிப்பே ஏறல. கடைசியில ஐடிஐ படிப்புல சேர்த்து விட்டாங்க. அதையும் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டாரு. என்னோட தம்பி வீட்டுல சும்மா இருக்கான், அவரோட எதிர்காலம் பாதிக்கப்படுமேன்னு உஷாட்டை ஏண்டி சொல்லி புலம்புவாங்க. ஒவ்வொரு வினாடியும் ஆனந்தியை பத்தியும், ஆர்த்தியை பத்தியும், மனோவை பத்தியும், அப்புறம் உங்க அம்மாவை பத்தியும், உங்க வாழ்க்கையை பத்தி தான் சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. இப்ப கூட நாங்க வெளியூர் போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்பி இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கு நாங்க என்னங்க செய்ய முடியும்? தொழில் பண்றேன்னு பெரிய ஆளுங்க கிட்ட போய் மோதுறாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா புருஷனோட வாழ தெரியாம இங்க வந்து இருக்காங்க. கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க நீங்க சொன்னா அதுக்கு நாங்க என்னங்க செய்ய முடியும்? அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க பாஸ்கரை விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்ததுக்கு மூல காரணம் யாரு தெரியுமா? உங்க வீட்டுக்காரர் தான். உங்க புருஷனுக்கு வேலை வாங்கணுங்கிறதுக்காக பாஸ்கர் 40,000 ரூபாய் கடனை வாங்கி அபி கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் யாரோ ஒரு ஃப்ராடு கொடுத்து உங்க புருஷன் ஏமாந்துட்டார். கோவப்பட்ட பாஸ்கர் அபிய வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அதோட போச்சு நான் நினைக்கிறீங்க?
ரோசப்பட்ட உங்க புருஷன் விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் கிடந்தாரு. அப்ப 10,000 ரூபாய் செலவு பண்ணி உங்க புருஷன் உயிரை அபி காப்பாத்துனாங்க. ஆக மொத்தம் நீங்க கொடுத்த 50,000 இதுக்கே சரியா போச்சு. சரி, மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, அதையும் கொடுத்துடுறோம். எங்க அண்ணன் எங்களுக்கு பெரிய கடை வச்சு கொடுத்துருக்காரு. அந்த கடையை கூட உங்களுக்கு வச்சு கொடுக்க காரணம் யாரு தெரியுமா? அபி. அபி அண்ணியா? என்ன வளர்றீங்க? ஆமா, அபியை ஒழிச்சு கட்டுறதுக்காக உங்க அண்ணன் பல வழிகள்ல முயற்சி பண்ணார், முடியல. சரி, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னதும் எப்படியாவது அபியோட உறவுகளை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சிடலாம்னு முடிவு பண்ணி உங்களுக்கு கடையை வச்சு கொடுத்தாரு. உங்களுக்கு உதவி பண்ண மாதிரி ஆச்சு, மனோவை அபிக்கு எதிராக தூண்ட மாதிரி ஆச்சு. என்ன அவன் நினைச்சதெல்லாம் இப்ப ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. இது பாருங்க, என் அண்ணன் ஒன்னும் அந்த மாதிரி ப்ளே பண்ணல. ஆமாமா, உங்க அண்ணன் ப்ளே பண்ண மாட்டார். நீங்க கல்யாணம் பண்ணணும்னு போய் ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒளிஞ்சிருந்தீங்கல்ல, உங்க அண்ணன் துப்பாக்கி எடுத்துட்டு ஊர்லாம் சுத்திட்டு அங்க வந்து சேர்ந்தானே, அன்னைக்கு மட்டும் அபி அங்க இல்லைன்னா உங்களை சுட்டு பொசுக்கி இருப்பான். உங்களுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை அபி போட்ட பிச்சை. பிச்சை எடுக்கிற நீங்க அவங்களுக்கு பிச்சை போறேன்லாம் பேசக்கூடாது. பேசுறேன். என்னடா பண்றீங்க? அளவுக்கு மீறி நடந்துக்கிற நீ. அவர் மட்டும் ஏன் அப்படி பேசுறாரு? நிறுத்தடி, நிறுத்து. அவர் பேசுறது எல்லாமே உண்மை. அதுக்காக உங்க தம்பி பத்தி அப்படியா பேசுறது? தம்பியா? இவன் என் தம்பியா? பெத்த தாயையும் கூட பிறந்த தங்கச்சியையும் வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு என்ன கொலை பண்ண துடிக்கிற அந்த ஆதித்யா கிட்ட கை கட்டி சேவகம் பண்றான் இவன். இவெல்லாம் ஒரு தம்பி? பெத்தவங்க மேல பாசம் இல்ல, வளர்த்தவங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. நன்றி கிட்ட ஜென்மா இவன். இவெல்லாம் ஒரு தம்பியா? அபி, அன்னைக்கு நான் பட்ட கடன் அந்த 50,000 ரூபாய் தூக்கி கொடுத்தியே, அன்னைக்கு எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ண நீ. அப்போ அவ்வளவு சோகம் இருந்தோம், நான் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, என்னோட தம்பி கொஞ்சம் புத்திசாலி ஆயிட்டான்னு. ஆனா இல்லடா, நீ புத்திசாலி இல்லடா, நீ ஒரு முட்டாள். உனக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நீ மனசுல வச்சுக்க, அந்த ஆதியோட சுயரூபம் கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு தெரிய வரப்போகுது. அப்போ உன்னால தாங்கவே முடியாதுடா. அப்பதான் இந்த அக்காவை தேடி நீ ஓடி வருவ பாரு. என்ன சாபம் விடுறீங்களா? சாபம் விடல, நடக்க போற உண்மையை பத்தி தான் சொல்றேன். அந்த ஆதி ஒரு கொடுமைக்காரன். பக்கத்துல இருந்து பார்த்து வாங்குற முறையில நான் சொல்றேன். ஆனா இனிமே உன்னை யாராவது ரோட்ல போறவங்க அடிச்சா கூட நான் ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். அக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன் காரு, நீ என்னோட கால்ல விழுந்து கதறி மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் உன்னை நான் மன்னிப்பேன். அப்பதான் உன்னை நான் மன்னிப்பேன். பெத்த தாயை வீட்டை விட்டு விரட்டின உனக்கு அதுதான்டா தண்டனை.